வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்புடன். அண்மை காலமாக அதிகம் பேசப்படும் மற்றும் சமூக ஊடகங்களில் அதிகம் தெரிவிக்கப்படும் விடயங்களின் தொகுப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக டிட்வா சூறாவளி மற்றும் அதனால் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட கைத்தொழில் அலகுகளை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருவதற்கான முதல்கட்ட நடவடிக்கையாக 531 கைத்தொழிலாளர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் நிதி வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட ஒரு கைத்தொழில் அலகிற்கு அரசாங்கத்தால் ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் கொடுப்பனவாக 2 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் தரவு தொகுப்பின் மூலம் நாடு முழுவதும் சுமார் 10,000 கைத்தொழிலாளர்கள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் பிரதேச செயலக மட்டத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட 531 பதிவு செய்யப்பட்ட கைத்தொழிலாளர்களுக்கு முதல் கட்டமாக 106.2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதியை விநியோகிப்பதற்காக கொழும்பு, கம்பஹா, மன்னார், மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை, கேகாலை, மொனராகலை, மதுளை, பொலனறுவை, இரத்தினபுரி மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்களுக்கு தேவையான நிதி ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ள கைத்தொழில் துறையை மீண்டும் கட்டியெழுப்ப பல்வேறு திட்டங்களை அமைச்சு முன்னெடுத்து வருகின்றது. எதிர்காலத்தில் இத்தகைய அனர்த்தங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு வலுவான கைத்தொழில் துறையை கட்டியெழுப்புவதற்கான புதிய பொறிமுறையொன்று தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதையவாறு இருக்க அடுத்ததாக இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக சுமார் 3,74,000 தொழிலாளர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த இயற்கை அனர்த்தத்தினால் தொழிலாளர்களுக்கு மாதத்திற்கு சுமார் 48 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இழப்பு ஏற்படக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விவசாயம் மற்றும் கடற்தொழில் துறை முடங்கியுள்ளதாகவும், மலையகத்தில் தேயிலை தோட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவுகளால் பெருமளவான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் விவசாயம் மற்றும் கடல் தொழில் துறை மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்துள்ளனர் எனவும், சுமார் 23% நெற்பயிர் நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன என்றும், தேயிலை உற்பத்தியில் 35% வரை இழப்பு ஏற்படக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேயிலை உற்பத்தியில் 70% பங்களிப்பை வழங்கும் சிறு தோட்ட உரிமையாளர்களே இதில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்ப உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் இவ்வாறான அனர்த்தங்களின் போது தொழிலாளர்களின் ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தேசிய கொள்கைகளில் மாற்றங்களை செய்ய வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஹொரணை நகர சபையின் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றும் போது சபையின் கடிகார நேரத்தை வேண்டுமென்றே மாற்றியமைத்து முறைகேடாக செயற்பட்டதாக தேசிய மக்கள் சக்தி மீது எதிர்க்கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஹொரணை நகரசபை கூட்டத்தில் ஆளும் கட்சியினருக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் மிகவும் மோசடியான முறையில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். சபை கூட்டம் உத்தியோகபூர்வமாக காலை 10 மணிக்கு தொடங்கி தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சபை மண்டபத்தில் இருந்த கடிகாரத்தை 5 நிமிடங்கள் முன்னோக்கி திருப்பி வைத்துவிட்டு 9:55 மணிக்கே வரவு செலவு திட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதாக அஜித் பி பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சரியான நேரமான காலை 10 மணிக்கு சபைக்கு வந்தபோது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் வாக்குகளோடு வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டு அவர்கள் சபையை விட்டு வெளியேறியிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நடைமுறைகள் மீறப்பட்டதா? அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலின்படி கூட்டத்தின் ஆரம்பத்தில் சமய வழிபாடுகள், மறைந்த உறுப்பினர்களுக்கான அஞ்சலி மற்றும் முன்னைய கூட்டத்தின் நிமிடங்களை உறுதிப்படுத்துதல் போன்ற நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் எந்தவித மத வழிபாடுகளுமின்றி வரும் 3 நிமிடங்களுக்குள் முழு வரவு செலவு திட்டம் அவசரமாக நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சட்டவிரோத செயலுக்கு நகரசபை செயலாளரும் ஒத்துழைத்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அஜித் பி பெரேரா, இது தற்காலிகமான ஒரு அரசியல் வெற்றியாக இருக்கலாம், ஆனால் இத்தகைய தந்திரங்கள் நீண்டகால காலத்திற்கு பலன் தராது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் இதேபோன்ற முறைகேடுகள் கொழும்பு மாநகர சபையிலும் நடைபெறுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அரசமைப்புக்கு இணங்க நிரந்தர கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை உடனடியாக நியமிக்குமாறு இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசேட கோரிக்கை ஒன்றினை வைத்துள்ளது. இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் அரச நிதி பயன்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை பேணவும் சர்வதேச ரீதியில் நாட்டின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் இந்த நியமனம் மிகவும் அவசியமானது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் கடந்த ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றதன் பின்னர் இது
இதுவரை நிரந்தர அதிகாரி ஒருவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்படாமை குறித்து சட்டத்தரணிகள் சங்கம் தனது கவலையை வெளியிட்டுள்ளது. அத்துடன் அரசமைப்பின் 153 உறுப்புரையின்படி அரசு நிறுவனங்களின் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தும் முதன்மையான பொறுப்பு இந்த பதவிக்கு உள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பி வருவதோடு டிட்வா சூறாவளி அனர்த்த நிவாரணங்களுக்காக பெருமளவிலான வெளிநாட்டு நிதி உதவிகள் நாட்டுக்கு கிடைத்து வருகின்றன. இத்தகைய இக்கட்டான சூழலில் நிதி வெளிப்படைத்தன்மை மிகவும் அவசியமானது என்பதால் அரசியல் சார்பற்ற துறையில் நிபுணத்துவமும் சுதந்திரமும் கொண்ட ஒருவரை அரசமைப்பு பேரவையின் இணக்கப்பாட்டுடன் உடனடியாக நியமிக்குமாறு சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் சதுர கல்ஹேன ஆகியோர் கையொப்பமிட்ட அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. இதேவாறு இருக்க அடுத்ததாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கிளை அலுவலகம் இலங்கை பிரஜைகள் மற்றும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களுக்கான சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இதற்கமைய வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரங்களை கொண்டுள்ளவர்கள் இலங்கையில் வாகனங்களை ஓட்டுவதற்கு அவசியமான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளும் வசதி இதுவரை வெரஹர அலுவலகத்தில் மாத்திரமே பிரதானமாக வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 2025 ஆண்டு ஆகஸ்ட் 3 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அலுவலகம் ஆரம்பத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரமே சேவைகளை வழங்கி வந்தது. அதன்படி தற்போது இந்த சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதன் மூலம் வெளிநாட்டு சாரதி அனுமதி பத்திரம் வைத்துள்ள இலங்கை பிரஜைகள், இரட்டை குடியுரிமை கொண்ட இலங்கையர்கள் ஆகியோர் விமான நிலையத்திலேயே தமது தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள முடியும். 2025 நவம்பர் 17 இடப்பட்ட 2463 கீழ் 4ஆம் இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் திருத்தப்பட்ட மோட்டார் வாகன கட்டண விதிகளுக்கு உட்பட்டு இதற்கான கட்டணங்கள் அறவிடப்படும். தற்போது வெரஹர மற்றும் கட்டுநாயக்க விமான நிலைய அலுவலகங்களில் மாத்திரம் கிடைக்கும் இந்த சேவை எதிர்காலத்தில் மாவட்ட அலுவலகங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் கொழும்பு வரை செல்லாமல் விமான நிலையத்திலேயே தமக்கான அனுமதியை பெற்றுக் கொள்ள வழிவகுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான தகவல்களோடு இன்றைய தெரிவிக்கப்படுகின்றது நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த தொகுப்புடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.